லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 61வது வசனமும் 62வது வசனத்தையும் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். பேதுரு ஆண்டவருடைய சீசன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக, கவனிக்கிறீங்களா, எல்லாருடைய தலையும் கீழே குளிஞ்சவனமா இருக்கும்போது நம்ம படிச்ச வசனம் பைபிள் இல்லையோன்னு ஒரு டவுட் இருக்கா? ஆனால் எல்லாரும் நிமிர்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு அந்த கடைசி நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கும் போது பேதுரு ஆண்டவருடைய அந்த பாடுகளை குறித்து இயேசு கிறிஸ்து பேசும்போது பேதுரு ஆண்டவரை ரொம்ப நேசித்த ஒரு மனிதன். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் இருக்கிற முக்கியமான அந்த 3 பேர்ல பேதுருவும் ஒரு பிரதானமானவர். பேதுரு, யாக்கோபு, யோவான். முக்கியமான சம்பவங்களில் எல்லாம் 12 பேர்ல இவங்க 3 பேரை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தெரிந்தெடுத்து முக்கியமான இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு. இப்போ அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபட வேண்டும் என்று அவர் சொல்லும்போது பேதுரு சொல்றாரு, உமக்கு இது சம்பவிக்க கூடாது, இது நடக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் மேல் உள்ள பற்றுதல் அவர் பேசுறாரு. இல்ல ஆண்டவர் சொல்ற, இல்ல நான் போய் தான் ஆகணும். அப்ப ஆண்டவர் சொல்ற, பேதுரு சொல்றான், ஆண்டவரே நான் ஜீவனாலும் சாகிறதானாலும் நான் உம்மோடு கூட தான் இருப்பேன். ஆண்டவரே, உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லி அவன் ஒரு வைராக்கியத்துல சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நீ சேவல் கூறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை என்ன பண்ணிடுவ, மறுதலிச்சிருவ. அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்றாங்க. அவரை விசாரிக்கிறதற்காக கொண்டு போகிறாங்க. விசாரிக்கிறதற்காக கொண்டு போகும்போது பேதுருவும் பின்னாடியே போகிறாரு. அது அவர் மேல் உள்ள அன்பு நிமித்தமாக தான். என்னுடைய தலைவருக்கு என்ன ஆச்சு, என்னுடைய குருநாதருக்கு என்ன பண்ண போறாங்க என்று சொல்லி எல்லாரும் சிதறி ஓடினாலும் பேதுரு அங்க போய் நிற்கிறாரு. நின்று அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே போகிறார். அங்க போகும்போது 3 முறை பேதுரு என்ன பண்றாரு, ஆண்டவரை மறுதலிச்சிட்டாரு. இவர் மறுதலிச்சதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை அங்கிருந்து அழைத்து கொண்டு போகிறாங்க. அங்க அழைத்து கொண்டு போகும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூறுவதற்கு முன்னமே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். நினைவு கூறுகிறான், மனம் கசந்து அழுகிறான். மனதில் கசப்பு வந்தது, அழுக ஆரம்பித்தான். நினைவு வரும்போது, மனதில் இருக்கிற கசப்பை உணரும் போது அழுக ஆரம்பித்தான். பேதுருடைய வாழ்க்கையில இது மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டமாக இருந்தது. பேதுருவை தேவன் பார்க்கும் போதே அவர் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனக்கசப்பு. இப்ப பாத்தீங்கன்னா, கசப்பான ஒரு பொருளை நம்ம சாப்பிடும்போது, இப்போ எனக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது, கசப்பான மாத்திரையோ மருந்து சாப்பிட்டா பக்கத்தில் சர்க்கரை வச்சு தான் சாப்பிடுவேன். ஏன்னா கசப்பது தாங்க முடியாது. சிலர் அப்படியே சாப்பிடுவாங்க, பட் கசப்பு சிலருக்கு பிடிக்காது. கசப்பை நம்முடைய நாவு உணரும். நாக்கில் அந்த கசப்பு வச்சுதுன்னா நாக்கில் உணர்வு வரும். உடனே நம்ம தண்ணியை குடிக்கணும், சர்க்கரை சாப்பிடணும், ஏதோ ஒன்று நமக்கு தோணும். ஆனால் கசப்பு உணரவே இல்லைன்னா, இந்த கொரோனா டைம்ல பாருங்க, நாக்கினுடைய சுவை பலருக்கும் நஷ்டப்படுது. அப்ப நாக்கு சுவை உண்டாக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு படைப்பு நம்முடைய நாவு. அந்த நாக்குல கசப்பு உணரவே முடியலன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். பாவக்காய் சாப்பிட்டாலும் உணர்வு இருக்காது, சர்க்கரை சாப்பிட்டாலும் உணர்வு இருக்காது.
நாக்குல எப்படி கசப்பும் இனிப்பும் உணர்வு வருகிறதோ அதே மாதிரி மனதிலையும் கசப்பும் இனிப்புமான உணர்வு வர வேண்டும். மனதிலையும் பாவம் பரிசுத்தம் என்கிற உணர்வு வர வேண்டும். ரோமர்கள் நிருபம் 1 நம்ம வாசிக்கிற 21 உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் முதலாவது செய்கிற விஷயம் என்னவென்றால் மனதினுடைய உணர்வை கெடுத்து விடுவான். ஒரு கொரோனா வந்தா நாக்கினுடைய உணர்வு எப்படி கெட்டு போகிறதோ, இனிப்போ கசப்போ எப்படி தெரியாமல் இருக்கிறதோ, அது மாதிரி பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது, இருள் ஒரு மனுஷனுக்குள்ள ஆளுகை செய்யும் போது அவன் செய்கிறது என்னன்னே அவனுக்கு தெரியாது. உணர்வில்லாத ஒரு உணர்வு அவனுக்குள்ள வந்துடும். உணர்வே இருக்காது. இருளடைஞ்ச இருதயமாய் மாறிவிடும். ரோமர் 1 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அநேக பாவங்கள் அங்க லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. அத்தனை பாவங்களுக்கும் மூல காரணம் என்னன்னா உணர்வு இல்லாத ஒரு தன்மை தான் அத்தனை பாவங்களுக்கும் வழிவகுத்தது. அப்போ ஆண்டவர் உணர்வு உள்ள இருதயத்தை விரும்புகிறார். பேதுருடைய வாழ்க்கையில மனம் கசந்து அழுக ஆரம்பித்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கலாம், இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கலாம், இயேசுவை சேவிக்கிறவர்களாய் இருக்கலாம், நீங்க ஊழியம் கூட செய்யலாம், நீங்க ஆண்டவருக்காக சபையில எல்லா காரியத்திலும் நீங்க முழு ஈடுபாடு கொள்ளலாம். ஆனால் உங்க வாழ்க்கையில என்றைக்காவது பாவ உணர்வடைந்து மனம் கசந்து தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்தது உண்டா? இருதயம் உடைக்கப்பட்டது உண்டா? உடைக்கப்படாத எந்த ஒரு பாத்திரத்தையும் தேவன் பயன்படுத்த முடியாது. குயவன் ஒரு பாத்திரத்தை வணைறாரு, வணைஞ்சு அவர் விரும்புற மாதிரி அது வராம எங்கேயாவது ஒரு பழுது அடைஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த மண்பாண்டத்தை சைட்ல வச்சிருவாரு. அவருடைய வேலையெல்லாம் முடிச்சு ரீஒர்க்குக்காக அதை எடுக்கும் போது அப்படியே அதை சரிப்படுத்த முடியாது. அதை உடைக்கணும், அதை சுக்குநூறு ஆக்கணும், அதை அவர் கையினுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மண் வளைஞ்சு கொடுக்கணும். அப்பதான் ஒரு காரியத்தை உருவாக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இயல்பாக இந்த உலகத்துல பிறந்தவர்கள், வேதம் சொல்லுகிறது ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவர்கள் எல்லாம் பாவத்திலே பிறக்கிறார்கள். பாவம் செய்கிறதுனால ஒரு மனுஷன் பாவி கிடையாது. அவனுடைய பிறப்பே பாவமா இருக்கிறது. அவனுடைய ரத்தத்துல பாவம் இருக்கிறது. அந்த பாவம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்தந்த வளர்ச்சி அடையும் போது அதனுடைய வேலையை செய்யும். அந்த பாவத்தை உங்களை வெளிரங்கமாய் செய்ய வைக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு எனக்குள் பாவம் இருக்கிறது என்ற உணர்வு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு அவன் உடைக்கப்படுவான். அநேக நேரத்தில் நம்ம உடைக்கப்படாததுதான் நம்மை பயன்படுத்த முடியாததுக்கு காரணமாக இருக்கிறது. சபையில வர்றோம், ஏன் பிரச்சனை? ஏன் ஆவிக்குரிய போராட்டம்? குடும்பத்துல ஏன் பிரச்சனை? எங்கேயோ நான் உடைக்கப்படவில்லை. உடைக்கப்படாத எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷியையும் ஆவியானவர் பயன்படுத்த முடியாது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னன்னு சொன்னா, நமக்குள்ள போய் எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குது, எங்க இன்னும் நம்ம மனம் திரும்பல, எந்த இடத்துல இன்னும் உடைக்கப்படல, எந்த இடத்துல இன்னும் சீர்படலையோ அந்த இடத்தை ஆவியானவர் காண்பிப்பார். அந்த இடத்தை காண்பிக்கும் போது அது உடைக்கப்படுவதற்கு நீங்க விட்டு கொடுத்தால், ஆண்டவரே, எப்படி நாக்கில் ஒரு கசப்பு வச்சா எப்படி அந்த உணர்வு நம்ம சரீரம் முழுவதும் பாதிக்கிறதோ அதுபோல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசும்போது உங்களுடைய சுபாவம், உங்களுடைய செயல்பாடு, எந்த காரியம் ஆண்டவருக்கு பிடிக்கலையோ அது ஒரு கசப்பாய் தோன்ற வேண்டும், அது உங்களுக்கு ஒரு வெறுப்பாய் தோன்ற வேண்டும், ஒரு அருவருப்பாய் இருக்கணும். அப்படி ஒரு வெறுப்பும் அருவருப்பும் உங்களுக்குள்ள தோன்றி உடைக்கப்படாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க பிரயோஜனமாய் இருக்க மாட்டீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது உடைக்கப்பட வேண்டும்.
நான் கேட்குறேன், நீங்கள் இயேசுக்குள்ள வந்துட்டீங்க, இயேசுவை விசுவாசிட்டீங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க, பட் என்னைக்காவது ஆண்டவர் உங்களை உடைச்சிருக்கிறாரா? பிரச்சனைக்காக நீங்கள் அழுதுருக்கிறீங்க, தேவைகளுக்காக அழுதுருக்கிறீங்க, ஆனா மனம் கசந்து பேதுரு மாதிரி, ஆண்டவரே இந்த பாவம் எனக்குள்ள இருக்குது, ஆண்டவரே ஆண்டவரே இந்த விஷயம் எனக்குள்ள கடினமா இருக்குது, ஆண்டவரே இந்த போராட்டம் எனக்குள்ள இருந்து நீங்க மாட்டேங்குது, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே. தேவ சமூகத்தில் என்னைக்காவது மனம் கசந்து அழுததுண்டா? உடைக்கப்பட்டதுண்டா? நீங்க உடைக்கப்பட்டதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். உடைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள கோபம் வராது, உடைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை வராது, உடைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள சபையிலேயோ அல்லது குடும்பத்திலேயோ எந்த விதமான காரியமோ கீழ்ப்படியாமையோ அல்லது குடும்பத்தில் விட்டு கொடுக்காததோ அல்லது சபையில கோஆபரேட் பண்ணாததோ அல்லது ஈகோ, இந்த மாதிரி எதுவுமே வராது. நீ உடைக்கப்படலை அப்படின்னா இது எல்லாம் உள்ள வரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனம் கசந்து தேவ சமூகத்துல உடைக்கப்படுவதற்கு உங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டும். இயேசு பாருங்க, இந்த பேதுரு நீங்க பாத்தீங்கன்னா, பேதுரு ஆண்டவரால் தெரிஞ்செடுக்கப்பட்டவர், கூடவே இருந்தவர், மெயின் ஆள், அவர் ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தவர், இயேசுவோட நடந்தவர். ஆனால் இயேசு அவருக்குள்ள ஏதோ உடைக்கப்படணும்னு சொல்லி விரும்பினார். அதனாலதான் அப்படி ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தினார், அந்த இடத்துல உடைச்சார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற, எல்லாம் பண்ணிட்டேன், பட் இன்னைக்கு நான் உடைக்கப்படாத இடத்தை எனக்கு நீங்க காண்பீங்க, இன்னும் சரி செய்யப்பட முடியாத இடத்தை எனக்கு கொஞ்சம் காண்பீங்க. ஆண்டவரே, நிறைய நேரத்தில் நீங்க நினைச்சிருப்பீங்க, இதை நான் சரி பண்ணிடலாம், இதை நான் மேற்கொண்டலாம், இதை நான் விட்டுறலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. உங்களால முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அங்க உடைக்கிறதுக்கு ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்காம அந்த பாவத்தை மேற்கொள்ள உங்களால முடியாது. அந்த சுபாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு உங்களால முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை உடைக்கணும்னு விரும்புகிறேன். நீங்க விட்டு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை உடைத்து உருவாக்குறதுக்கு இந்த இடத்துல ஆயத்தமாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னை நீங்க உடைக்கணும் ஆண்டவரேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் எனக்குள்ள வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நீங்க நித்தியமான வழியில நடத்துங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவரே, நீர் என்னை முழுவதுமாய் பயன்படுத்தணும் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவரே, என்னை நாங்க கம்ப்ளீட்டா உங்ககிட்ட நான் சரண்டர் பண்றேன். எப்படி பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினவராய் அவர் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களோ, தேவன் அதை செய்யணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு உடைக்கப்படுதல் தேவை. அதுக்கு முன்னாடி ஒரு மனம் கசந்து தேவ சமூகத்தில் அழுகிற ஒரு உணர்வு தேவை. அப்படிப்பட்ட உணர்வு இல்லாதவர்களை தேவனால் பயன்படுத்த முடியாது. பல நேரங்களில் வாலிப பிள்ளைகள் இங்கே சாட்சி சொல்லும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்படி சிரிச்சுட்டே சாட்சி சொல்லுவாங்க, அது அப்படி போனா இப்படி வந்துச்சு. சாட்சி என்பது உடைக்கப்பட்ட உள்ளத்திலிருந்து வர்றதா சாட்சி. தேவ சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுத்தாரு, ஆண்டவருடைய அன்பு என்னை தொட்டுச்சு என்று சொல்லி மனம் கசந்து முன்னாடி நின்று உங்களுக்கு சாட்சி சொல்ல முடியல அப்படின்னா நீங்க ஏதோ மாய்மாலை பண்றீங்க. மற்றவங்களை கவர்றதுக்காக ஒரு சாட்சி சொல்றீங்க, மற்றவங்களுக்காக எதையோ பேசுறீங்க. அப்படிப்பட்ட சாட்சி தேவையில்லை. அப்படிப்பட்ட சாட்சி தேவன் அருவருக்கிறார். நீ உடைக்கப்பட்டு இங்க முன்னாடி நீங்க நின்னா அது அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறிவிடும். போன வாரத்தில் ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார் யூஎஸ்ஏல இருந்து. அவர் சொன்னார், பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்த உடனே என்ன உடைக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு முன்னாடி போனாலே அழுகதான் வருது, எனக்கு பேச முடியல. ஆனால் நான் அழுது அந்த சாட்சியை தக்கி தடுமாறி நான் சொன்னாலும் அநேகர் அங்கே உணர்த்தி வைக்கப்பட்டாங்க. அதுதான் சாட்சி. உங்க சாட்சி மூலமா யாருக்கு உணர்த்தி வைக்கப்படுகிறீங்க? உங்க சாட்சி யாரை பக்தி விருத்தி அடைய பண்ணி இருக்கிறது? பெருமைக்காகவா இல்ல தற்பெருமைக்காக சாட்சி? அதனாலதான் சில நேரத்தில் நம்ம சாட்சி அனுமதிக்கிறதே கிடையாது. கதை பேசுற இடம் அல்ல இது. தேவன் உன்னை எங்க உடைத்தாரோ அதை இங்க நீங்க சொன்னா அநேகர் உடைக்கப்படுவார்கள். தேவன் உங்களை எங்க உருவாக்கினாரோ அதை நீங்க இங்க சொன்னா அநேகர் உருவாக்கப்படுவார்கள். அதுதான் சாட்சி. பரிசுத்த ஆவியானவரை விட்டு, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சாட்சியா என்னை நீங்க நிறுத்துங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை என்னை நிறுத்துங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. இயேசு கிறிஸ்து கூட பேதுரு 3 வருஷம் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கிறாரு, ஊழியத்துல கூடவே இருந்திருக்கிறாரு. அப்ப எத்தனையோ முறை இயேசு அவரை பார்த்திருப்பாரு, எத்தனையோ முறை இவரும் அவரை பார்த்திருப்பாரு, எத்தனையோ முறை பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் இடத்துல அது அவர் கடைசியாய் போகிற ஒரு யாத்திரை. அடுத்தது, அவர் பிசாசை சிலுவையில் நசுக்கி ராஜாவாய் ஜெயகம்பீரமாய் உயிரோடு எழுந்து போகிறதுக்கான கடைசி யாத்திரை. உலக பிரகாரமா பார்த்தா இயேசுடைய தோல்வின்னு நினைப்பாங்க. அடி வாங்குறாரு, சிலுவையில் அடிக்கிறாரு, கல்லறையில் அடக்கம் பண்றாங்க. ஆனா ஆவிக்குரிய ரீதியில பார்த்தா இயேசு ஜெயிக்கிறதுக்காக அங்க போய் கொண்டிருக்கிறார், சாத்தானை முறியடிக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறார், ஒரு ராஜாவாய் அந்த இடத்துல யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ எத்தனையோ முறை அவர் பார்த்தாரு, ஆனா இந்த முறை அப்படி போயிட்டு இருக்கிற ஜஸ்ட் திரும்பி தான் பார்த்தாரு, உடஞ்சு அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த கண்கள். அது ஸ்கேன் பண்ணி எந்த இடத்துல பிரச்சனையோ அங்கே அது பார்த்து விட்டது. இயேசு பார்த்தால் அந்த பார்வை, அந்த அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த பார்வை, எங்க ப்ராப்ளமா இருக்குதோ, எங்க நாம் மீறி இருக்கணும், அங்க அவர் பார்க்கிறதுக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். பல நேரங்களில் இயேசு இப்போ உருவத்தில் இயேசு கிடையாது, வார்த்தையாகிய தெய்வமாய் நம்மிடத்துல வெளிப்படுகிறார், சொப்பனத்துல பேசுறார், தரிசனத்துல பேசுறார், உள்ளுணர்வுல பேசுறார், தீர்க்க தரிசனமாய் பேசுறார். பல நேரங்களில் ஆண்டவரே நீர் அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த கண்களோடு என்னை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இதுக்கு மேலே நான் இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இதுக்கு மேலே இதுல எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, இதுக்கு மேலே இந்த உணர்வு எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பல நேரங்களில் ஏன் அந்த ஒரு ப்ராப்ளம் அந்த இடத்துல சால்வ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னா, இயேசு பார்த்த உடனே இவனுக்குள்ள மனம் கசப்பு உண்டாயிருச்சு, உணர்வு உண்டாயிருச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்போ பல நேரங்களில் நம்ம வேதத்தை வாசிக்கும் போதோ, செய்தி கேட்கும் போதோ, அல்லது ஆலோசனை கேட்கும் போதோ, அந்த உணர்வோ கசப்போ நமக்குள்ள வர்றதே கிடையாது. அந்த உணர்வு வந்தால் தானே நம்ம ஏதாவது ரியாக்ஷன் பண்ண முடியும். அந்த உணர்வு பல நேரங்களில் உணர்வு வருகிறது. எப்படி? பேதுருவுக்கு முதல்ல நிறைய உணர்வு, நான் செத்தால் உங்களோட சாவு ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு இது நேரிடக்கூடாது. பல நேரங்களில் ஒரு மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போனாரு, அங்க போனோன்னே இங்கே ஒரு கூடாரத்தை போட்டலாம் ஆண்டவரே உங்களுக்கு, அப்பாலே போ சாத்தானே அப்படின்ட்டாரு. பேதுருவை சொல்லல, அவனுக்குள்ள இருக்க அந்த ஸ்பிரிட்டை கடிந்து கொண்டார். அப்போ பேதுரு பல நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டவராய் ஆண்டவரை பிரியப்படுத்த நினைத்தார். அவருடைய எமோஷனலி அது நடந்துச்சு. பட் இங்க உள்ளம் உடைக்கப்பட்டு அது நடந்துச்சு. பல நேரங்களில் நம்முடைய அழுகைகளும், நம்முடைய கண்ணீரும், நம்முடைய அறிக்கைகளும் எமோஷனலி நடக்குது. நான் வர்ற ஆண்டவரே, நான் உங்களுக்காக வர்ற ஆண்டவரே. நீங்க நல்லா கேட்டு பாருங்க, பழைய இளையராஜா பாட்டு கேட்டா அதுலயும் ஒரு எமோஷன் இருக்குது, அதுலயும் உட்காந்து அழுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த சீரியல் பார்த்து அழுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா? அங்க ஒரு சம்பவம் நினைச்சு அப்படியே அழுகிறாங்க, ஒரு சோகமான கதை கேட்டா அப்படியே அழுகிறாங்க. அதே மாதிரி சர்ச்சில் பாட்டு பாடும்போது அழுகிறது, ஆறுதலாக பேசும்போது அழுகிறது. இந்த மாய்மாலத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கி, ஆண்டவரே என் கண்ணில் தண்ணீர் வந்தால் அது உடைக்கப்பட்டு மனம் கசந்து ஒரு மனம் திரும்புதலின் கண்ணீராய் அது மாறட்டும் ஆண்டவரே, அதுதான் உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். சும்மா எமோஷனலா அழுது 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 என்ன பிரயோஜனம்? அந்த கண்ணீர் துருத்தியில வைக்கப்பட மாட்டாது, அது வேஸ்ட் வாட்டர் தான் அது. அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே உம்முடைய அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த கண்கள் என்னை பார்க்கட்டும், உடைக்கப்படாத ஆண்டவரே, இன்னும் சரி செய்ய முடியாத அந்த இடத்துல உம்முடைய கண்கள் என்னை பார்க்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் தொடட்டும் ஆண்டவரே. ஒரு கசப்பு எப்படி நாவில் உணரப்படுகிறதோ அதுபோல எனக்குள்ள என்ன குறை இருக்கிறதோ அது எனக்கு கசப்பாய் தோன்ற பண்ணுங்க, அந்த உணர்வை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த உணர்வு எனக்கு வரணும் ஆண்டவரே. நீங்க தாகத்தோடு கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படி இன்றைக்கு இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தாகம் இருக்குது? ஆவியானவரே நீங்க எனக்கு அந்த உணர்வை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு உணர்வை கொடுங்க ஆண்டவரே. நீர் என்ன செய்யணுமோ அப்படி என்னை உருவாக்கும்படிக்கு என்னுடைய சுயத்தை எல்லாம் உடைச்சு, என்னுடைய பெருமையெல்லாம் உடைச்சு, என்னுடைய ஆண்டவர் எல்லா தனிச்சிறப்பா இருக்கிற நான் நினைச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சு, ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீரோ உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய சாயலின்படி
சித்தத்தின்படி என்னை உருவாக்குவதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்க சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உடைக்கிறதுக்கு இங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு திரும்பி பார்த்தாரு. பரிசுத்த ஆவியானவர் பேதுருவுடைய உள்ளத்துக்குள்ள உடைக்க ஆரம்பிச்சார். அவன் அப்படியே உணர்வடைஞ்சு மனம் கசந்து அழுக ஆரம்பித்து விட்டான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ள நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு முன்னாடி பேதுரு 3 முறை மறுதலிச்சார். அப்ப பாருங்க, இயேசுவோடு நடக்கிறாரு, இயேசுவோடு ஊழியத்தில் இருக்கிறாரு, இயேசுடைய அப்போஸ்தலனாய் அறியப்பட்டிருந்தாரு, எல்லாமே ஓகே. ஆனாலும் சத்துருவாகிய சாத்தான் பேதுருவை மறுதலிக்க வச்சுட்டான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் பேதுருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லான லைஃபா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அதுக்கப்புறம் பவர்ஃபுல்லா மரணம் வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலையும், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், மனம் திரும்பிட்டோம், சபைக்கு வர்றோம், இயேசுவோடு டிராவல் பண்றோம், எல்லாம் ஓகே. ஆனா பேதுருவை கூடவே நின்றுட்டு இருந்த ஆளவே கையில் எடுத்துட்டானே மறுதலிக்கிறதுக்கு. அப்ப நம்மையும் எங்கேயோ அவன் கையில் எடுத்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் அந்த இடத்தை உடைச்சு ஒரு மனம் கசந்து அழுக வச்சு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வச்சு பேதுருவை எப்படி பயன்படுத்தினாரோ அப்படி பயன்படுத்துவதற்கு, நம்மையும் பயன்படுத்துவதற்கு தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை பயன்படுத்த போறாருன்னு? தேவன் சித்தம் இல்லாம யாரையும் போய் சந்திக்கிறதே கிடையாது. 2 படகு நின்றுச்சு. லூக்கா 5 நம்ம வாசிக்கிறோம். அதுல இவர் ஒரு படகுல போய் ஏறினாரு. அது சீமோன் பேதுருடையதா இருந்தது. அப்போ அவர் தெரியாமலாம் ஏறல, அவர் தெரிஞ்சேதான் ஏறி இருக்கிறாரு. உங்களை தெரியாமலாம் அழைக்கல, தெரிஞ்சேதான் அழைச்சிருக்கிறாரு. உலக தோற்றத்திற்கு முன்னே, தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னே நீங்கள் அவருடைய கண்களிலே காணப்பட்டீர்கள். உங்க எலும்புகள் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னமே அவருடைய கண்கள் அதை கண்டிருக்கிறது. இயேசு உங்களை பார்த்திருக்கிறாரு. அதை பார்த்ததுனாலதான் அழைச்சாரு. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தான் அழைச்சிருக்கிறாரு. எவர்களை அழைச்சாரோ அவர்களை நீதிமான்களாக்கினாரு. எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படின்னா சபைக்கு வந்த நீங்க ஆண்டவருடைய முன்னறிவு இல்லாமல் வரவில்லை. பேதுரு அப்படிதான் வந்தாரு. ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில பிசாசு மறுதலிக்கிற அனுபவத்துக்குள்ள கொண்டு போனான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 விஷயத்துல ஒரு விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிங்க. முதலாவது, பேதுருடைய வாழ்க்கையில அந்த மறுதலிக்கிற அனுபவம். 57வது வசனம், 22ஆம் அதிகாரம் 57வது வசனம். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். 56வது வசனத்தை வாசிருங்க. அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்து கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றார். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். இவனும் அவனோடு இருந்தான். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட, அந்த ஃபேன் மட்டும், இயேசு கிறிஸ்துவோடு கூட இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீ சொல்றாங்க. இங்க பேதுரு என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, அவனை அறியேன். அப்போ 3 முறை பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 3 முறையும் 3 வித்தியாசமான பதிலை இவர் சொல்லுகிறார். அவரை அறியேன். யார? 3 வருஷமா கூடவே டிராவல் பண்ணி நடந்த இயேசுவை அறியேன், எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. பல நேரங்களில் தேவனை குறித்ததான அறிவு, அவரை குறித்ததான நாலேஜ் நமக்குள்ள இல்லாததுனால நம்ம உடைக்கப்படாமலே இருக்கிறோம். நமக்குள்ள விடுதலை நடக்காமே இருக்குது. பேதுரு யார் தெரியுமா? வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17. வேகமா வாசிக்கணும். சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்றாங்க, சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள். போதும். சீமோன் பேதுருகிட்ட
எல்லாரும் என்னை யாருன்னு சொல்றாங்க. சிலர் எலியான்றா, சிலர் எலிசான்றா, யோவான் ஸ்நானகன் சொல்றான், பலரும் பல விதமா சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்க? கூட இருந்த சீசர்கள்ட்ட கேட்கிறாரு. அப்போ யாருமே சொல்லாத ஒரு பதிலை, ஒரு பெரிய ரகசியத்தை பேதுரு வெளிப்படுத்துறாரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆச்சரியப்பட்டார் ஆண்டவர். பேதுரு, இது மாம்சம் ரத்தம் உனக்கு என்ன பண்ணாது, நீ மாம்சத்தோட ரத்தத்தோட இப்படி உன்னால சொல்ல முடியாது. பரலோகத்தில் இருக்கிற பிதா என்னை குறித்து உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, பேதுரு, அதே பேதுரு தான் இங்க அவ கூட தானே நீ இருந்த, அவனை தெரியாது எனக்கு, மறுதலிச்சிட்டார். இயேசுவை குறித்த வெளிப்பாடு பெற்றவர், பிதாவால் வெளிப்படுத்தப்பட்டவர், இவர் கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணினவர், இங்க வரும்போது அவர் யாருன்னே தெரியாது அப்படின்றார். பல நேரங்களில் தேவனை குறித்த சரியான வெளிப்பாடு அல்லது அவரை குறித்தது, அவருடைய வல்லமையை குறித்ததான வெளிப்பாடு, அவருடைய மகிமையை குறித்ததான வெளிப்பாடு நமக்குள்ள இல்லாவிட்டால் நமக்குள்ள இருக்கிற அந்த உடைக்கப்படாத இடங்கள் அடையாளப்படுத்தப்பட முடியாது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்ற வெளிப்பாடு பேதுருக்கு வந்துச்சு. அந்த கிறிஸ்து இவரே எனக்காக சிலுவையில் மரிக்க போகிறார் என்ற வெளிப்பாடு அவருக்கு இல்லை. அறகுறையான வெளிப்பாடு. பல நேரங்களில் இயேசுதான் தெய்வம் என்று சபைக்குள்ள வந்தாச்சு, ஆனால் அவர் உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுவார் என்ற வெளிப்பாடு இல்லை. இயேசுதான் தெய்வம் என்று நீங்க நம்பி வந்தாச்சு, அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் என்ற வெளிப்பாடு இல்லை. இயேசுதான் தெய்வம் என்று நீங்க நம்பியாச்சு, அவர் உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார் என்ற நம்பிக்கை இல்லை. இயேசுதான் தெய்வம் என்று நீங்க வந்தாச்சு, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்று உங்களுக்கு தெரியல. இயேசுதான் தெய்வம் என்று உங்களுக்கு தெரிஞ்சாச்சு, ஆனா அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், உங்களை விடுவிக்கிறவர், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், உங்க குடும்பத்தை சேர்த்து வைக்கிறவர், உங்க கணவரை மனம் திரும்ப வைக்க போகிறவர், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறவர், பலவீனத்திலிருந்து விடுதலையாக்க கூடியவர் என்ற வெளிப்பாடு உங்களுக்குள்ள இல்ல. அறகுறை வெளிப்பாடு. அறகுறையான வெளிப்பாட்டுக்குள்ள சத்துரு உள்ளே புகுந்து விடுகிறான். அறகுறையான வெளிப்பாடு இருக்கும்போது நீங்க இயேசுவை மறுதலிக்கிறீர்கள். எப்பெல்லாம் எங்க வீட்டுல பிரச்சனை, என் புருஷன் மனம் திரும்பல, என் பிள்ளைங்க பிரச்சனை, வியாதி, வறுமன் உங்க வாயில அறிக்கை பண்ணுகிறீர்களோ அது இயேசுவை மறுதலிக்கிறதுக்கு அடையாளம். மறுதலிச்சுட்டே இருக்கிறீங்க. இந்த சம்பவத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுரு இயேசு இப்படி பார்த்து இவர் மனம் கசந்து அழுகிறதுக்கு முன்னாடி இயேசுவை கன்னத்தில் அடித்தார்கள், காரி துப்பினார்கள் எல்லாம் போட்டிருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், உள்ள கன்னத்தில் அடிச்சிருக்கிறான், ஆனா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது அந்த அடியை விட இந்த அடி தான் அவருக்கு அதிகமா இருந்திருக்கும். இதுதான் அதிக வேதனையா இருந்திருக்கும். பேதுருவே, கிறிஸ்து என்ற வெளிப்பாடு உனக்கு வந்துச்சு, ஆனா என்ன யாருன்னே தெரியாது நீ சொல்றிய வெளியில, இல்லையா? பல நேரங்களில் உங்களுடைய நெகட்டிவான அறிக்கை, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை 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 என்று சொல்லி நீங்க முறுமுறுக்கிறது, அறிக்கை பண்ணுகிறது, நீங்கள் ஆராதிக்கிற தேவனை மறுதலிக்கிறதுக்கு சமம். அவரை காரி துப்புவதற்கு சமம். அவரை கன்னத்தில் அடிப்பதற்கு சமம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இயேசு சகலத்திற்கும் இவர் பரிகாரி. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க நம்பலன்னா இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய A to Z எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவதற்கு இவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கல்வாரி சிலுவையில அவர் உங்களுடைய பலவீனங்களை சுமந்தார், அவர் உங்களுடைய நோய்களை சுமந்தார், அவர் உங்களுடைய சாபத்துக்காக அடிக்கப்பட்டார், பிசாசின் தலையை நசுக்கினார். இதை விட ஒரு பிரச்சனை இந்த உலகத்துல கிடையாது. இயேசுவால் சால்வ் பண்ண முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று நீ சபையில் அங்கத்தினராய் இருந்துட்டு இன்றும் உனக்கு விடுதலை நடக்கவில்லை என்று சொன்னால் நீ அரைகுறையாய் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறாய். இதுவே பிசாசு உனக்குள்ள வர்றதுக்கு ஒரு வழி. கர்த்தருடைய பந்தியை மாதம் மாதம் நம்ம ஆசரிக்கிறோம். எனக்காக பிற்கப்பட்டவருடைய சரீரம், எனக்காக சிந்தப்பட்டவருடைய ரத்தம், என் பாவத்திற்காக எனக்கு விடுதலை கொடுக்கும்படி, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்துச்சுன்னு சொல்லி அறிக்கை பண்ணி திருவிருது எடுக்கிற நீங்க சமாதானம் இல்லாம, விடுதலை இல்லாம, போராட்டத்தோடு நீ இருக்கிறது உன் வாழ்க்கையை இயேசுவை மறுதலிக்கிறது. உன் வாழ்க்கையை இயேசுவினுடைய வல்லமையை மறுதலிக்கிறது.
நீங்க மறுதலிக்கிற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறதுனாலதான் பலரும் ரட்சிக்கப்படவில்லை. இன்னைக்கு பேதுரு வெளியே இப்படி மறுதலிக்கும் போது கன்னத்தில் அடிச்சு அடியை விட இது பயங்கர வேதனையை கொடுத்துச்சு. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை இயேசுவை சிலுவையில் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஏன் விடுதலை இல்லை? ஏன் சமாதானம் இல்லை? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னாரு. அவருடைய பாதத்துல உட்கார்ந்து யாக்கோபு போராடின பாருங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட போறதில்லை ஆண்டவரே. ஒரு வைராகிய, ஒரு பிடிவாதம் இருந்துச்சு. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, நீ தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டாய். புதிய உடன்படிக்கையினுடைய காலகட்டத்தில் அப்படி போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீ விசுவாசத்தோடு, ஆண்டவரே எனக்காக நீங்க பலியானீர்கள் அல்லவா, எனக்காக நீ ரத்தம் சிந்தினீர் அல்லவா, எனக்கு இந்த விடுதலை வேணும், என் குடும்பத்துல சமாதானம் வேணும், என்னுடைய குடும்பத்துல ரட்சிப்பு வேணும், என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை வேணும், என்னுடைய போராட்டம் மாற வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் ஜெபித்திருந்தா வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்திற்கு மிகுந்த பலன் உண்டு. பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் துன்மார்க்கருடைய ஜெபமா இருக்கிறது, நீதிமானுடைய ஜெபம் இல்லை. இனி எத்தனை நாள் ஏமாத்திட்டு இருக்க போறோம் ஆண்டவரே? இனி எத்தனை நாள் இப்படியே போயிட்டு இருக்க போறோம்? இனி எத்தனை நாள் விடுதலை இல்லாம இருக்க போறோம்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த கண்கள் உன்னுடைய பலவீனத்தை பார்க்கறதுக்கு இன்னைக்கு நீ விட்டு கொடு. அந்த இடம் உடைக்கப்படணும், அந்த இடம் மனம் கசந்து அழுகணும், நீ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை நீ பெற்றுக்கொள்றதுக்கு உன்னால முடியும். ஆனாலும் இன்னும் நீ விட்டு கொடுக்காதபடி, இன்னும் நீ கடினப்பட்டே இருந்து கொண்டிருந்தால், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இருதயத்தை கடினப்படுத்த போறீங்களா அல்லது ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுக்க போறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் சொல்லுவீங்களா, ஆண்டவரே நீர் என்னை அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த கண்கள், என்கிட்ட என்ன பிரச்சனையோ அதை பார்க்கறதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன். சொல்லுங்களேன், எத்தனையோ முறை என் வாயில் அது சரியில்லை இது சரியில்லை, அவர் மனம் திரும்பல, குறை சொல்லி, ஆண்டவரே உண்மை நான் மறுதளிச்சுட்டேன் ஆண்டவரே, இனி என் நாவில் உண்மை நான் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே, அறகுறை வெளிப்பாட்டில் நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே, சம்பூர்ண விடுதலை உங்களிடத்தில் எனக்கு உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நீ ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. பேதுருவை முழுவதுமாய் உடைச்சு உருவாக்கினது மாதிரி உங்களை ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி வல்லமையான ஊழியக்காரர்களாய், அபிஷேகம் பெற்றவர்களாய் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தில் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிற 11 பேரை விட பேதுரு தான் பாவம் செஞ்சவர், மறுதளிச்சவர். ஆனால் அவர் தான் வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில பலவீனம், முறுமுறுத்துட்ட பிரச்சனை, தோல்வி, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. பேதுருவை பயன்படுத்தின மாதிரி உன்னை வைராகியமாய் பயன்படுத்துறதுக்கு எனக்கு சித்தம் உண்டு. பேதுருவை நான் உபயோகப்படுத்தின மாதிரி உன்னுடைய எல்லா ஃபெயிலியர்லையும் உன்னை சக்சஸ்ஃபுல்லான ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையாய் நிறுத்துறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது. பட் என்னோட கோஆபரேட் பண்றதுக்கு நீ தயாரான்றார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆண்டவரோட கோஆபரேட் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு புதுசா வந்தவங்க கிட்ட நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த சபைக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க, இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இயேசு அவருக்கு உருவம் கிடையாது, அவர் ஆவியா இருக்கிறார். அவர் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறார். உங்களுடைய சகல பிரச்சனைகளுக்கும் இவர் ஒருத்தர் தான் பரிகாரி. பாவமா இருந்தா இயேசு உங்களுக்காக பாவமாக்கப்பட்டார். சாபமா சிலுவையில இயேசு சாபமாக்கப்பட்டார். பிசாசின் போராட்டமா பிசாசின் தலையை சிலுவையில நசுக்கினார். சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி இயேசு சிலுவையில மரித்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாராவது இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசுவே பரிகாரியா இருக்கிறார். அவரே வழி. இதுவரை நீங்க போன இடங்கள் உங்களுக்கு பதில் இல்லாம இருந்திருக்கலாம், இதுவரை நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் இல்லாம இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு நீங்க தேடி வந்த இடம், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவினுடைய சமூகம், உங்களுக்காக ரத்தத்தை சிந்தின இயேசுவினிடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த இயேசு இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம்.
இன்னைக்கு புதுசா இந்த சுவிசேஷத்தை கேட்டா நமக்கு எவ்வளோ வேதனை. நம்மளை மாதிரி ஒரு கேவலமானவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே திரும்ப திரும்ப சுவிசேஷத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிறதுக்கு அல்ல ஆண்டவரே, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடிய ஒரு வைராகியத்தோடு நான் போகணும் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. பேதுரு பாத்தீங்கன்னா, பேதுரு இயேசுவை மறுதலிச்சாரு. அவருடைய முதல் பிரசங்கத்திலேயே பரிசேயர் சதுசேயரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க மறுதலிச்சீங்க அப்படின்றாரு. அந்த அதிகாரத்தை பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, ஒருவேளை நிறைய ஃபெயிலியர்ஸா இருக்கலாம் உங்க வாழ்க்கையில, நிறைய தடவை நீங்க தவறி போயிருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீ விட்டு கொடுத்தால், இன்னைக்கு மனம் கசந்து தேவ சமூகத்துல உன் வாழ்க்கை நீ ஒப்பு கொடுத்தால், உன்ன மாதிரி பின்வாங்கி போன, பலவீனப்பட்ட, மறுதலிச்ச அநேகரை தூக்கி விடுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சித்தம் உள்ளவராயிருக்கிறார். எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் விசுவாசியா இருக்கிறேன், என்னால எழும்ப முடியல, என்னால செயல்பட முடியல, இன்னும் என் புருஷனுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக முடியல, குடும்பமா ஜெபிக்க முடியல, பரவாயில்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உடைக்கப்படுவதற்கு நீ ஒப்பு கொடுத்தால் அநேக குடும்பங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்களேன், வாய்களை திறந்து சொல்லுங்க, வாஞ்சை வரணும், என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. இரண்டாவது வாசிங்க, அதனுடைய 58வது வசனம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அவர் கூட தானே நீ இருந்த? இவருடைய பதில், அவர் எனக்கு தெரியாது. இயேசுவையும் அவருடைய வல்லமையும் என்ன பண்றாரு? மறுதலிக்கிறார். அரகுற அனுபவம். ரெண்டாவது, நீயும் அவங்க கூட இருந்த. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? நான் இல்ல. தன்னையே மறுதலிக்கிறார். இவர் ஒரு அப்போஸ்தலன். பேதுருவை கூப்பிட்ட உடனே படக வலைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வந்தாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி வந்தாரு. அப்படி வைராக்கியமா வந்தவர், உமோடு கூட சாகிறதுக்கும் தயாருன்னு சொன்னவர், இப்ப சொல்றாரு நான் இல்ல. ரெண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமா? தேவன் உங்களை உடைச்சு உருவாக்குறதுக்கு தடையா இருக்கிற ரெண்டாவது பிரச்சனை, உங்களை குறிச்ச அறிவு உங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் தெய்வத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்ல, ரெண்டாவது உங்களை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு இல்லை. அவர் சொல்றாரு, நான் உங்களை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவள். உன்னத பாட்டின் புஸ்தகம் சொல்லுது, ஸ்திரீகளில் நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்று இல்லை. பேதுரு நிருபத்தில் சொல்றாரு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவர் பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம். வசனத்துல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிறதுக்கு, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. யாரை குறித்து சொல்லியிருக்குது? உங்களை குறித்து சொல்லியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகத்தில் இருக்க சகல வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் வாசம் பண்ணுகிறார். தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் சரீர பிரகாரமாக அவருக்குள் இருக்கிறது. அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், குறைவே கிடையாது. ஆவிக்குரிய மண்டலத்துல எபேசியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம், உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆனா பல நேரத்துல நம்மை குறித்த தெளிவு நமக்கு இல்லை. நீ அவனோடு இருந்த, இல்ல நான் இல்ல, என்னுடைய அழைப்பை குறிச்ச தெளிவு எனக்கு இல்லை, என்னுடைய அபிஷேகத்தை குறிச்ச தெளிவு எனக்கு இல்லை, நான் மீட்கப்பட்டது குறிச்ச தெளிவு எனக்கு இல்லை, ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார் அந்த உத்தரவாதம் எனக்கு இல்லை, எனக்கு எதுக்காக என்னை அழைச்சிருக்கிறாரு, என் மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, எனக்கு என்னெல்லாம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, நான் யார் என்ற தெளிவு எனக்குள்ள இல்லாததுனால பிசாசு உங்களை போட்டு கசக்கி பிழிகிறான். பல நேரங்களில் உங்களை குறித்த தெளிவு உங்களுக்குள்ள இல்லாத வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாஸ்டர் தேவைப்பட்டு கொண்டே இருப்பார். ஆனால் உங்களை குறிச்ச தெளிவு என்னைக்கு வருதோ நீங்க அநேகருக்கு பாஸ்டராய் மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா. பல வருஷம் நான் விசுவாசியாவே உட்கார்றதுக்கு காரணம், என்னை குறித்து வேத புஸ்தகமாகிய கண்ணாடி என்ன சொல்லுகிறதோ அதை நான் நம்ப மாட்டேங்கிறேன்.
காலையில் எத்தனை பேர் கண்ணாடி முன்னாடி போய் தலை சீவுனீங்க? யாருமே தலை சீவலை. யாருமே சீவலை. யாரெல்லாம் கண்ணாடி முன்னாடி போய் தலை சீவுங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லுச்சு கண்ணாடி காலையில் எந்திரிச்சு போனோன்னே? ஏதோ பேசிச்சுல்ல, கண்ணாடி பேசிச்சுல. என்ன பேசிச்சு? தலை கலைஞ்சிருக்குதுன்னு சொல்லுச்சு. அது எப்படி புரிஞ்சுது உங்களுக்கு? பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. அது சொன்ன உடனே மனைவி வந்து ஹஸ்பண்ட் போய் இது தலை கலைஞ்சிருச்சுன்னு சொல்லுது, உண்மைதானா அப்படின்னு எங்காவது போய் கன்ஃபர்மேஷன் கேட்டிங்களா? இல்லை சொன்ன உடனே போய் சீப்படுத்து தலை சீவினீங்களா? நீங்கள் முழிக்கிறத பார்த்தா நம்ம இந்தியாவில் இல்லாத மாதிரி வேற. சொன்ன உடனே தலை சீவினீங்கல்ல. நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி எவ்வளோ ரூபா? அதுவும் தெரியாதோ? ஃபேன்சி ஸ்டோர் கண்ணாடி எவ்வளோ? 1000 ரூபானே போடுங்க. 1000 ரூபா கண்ணாடி என்ன சொல்லுதோ கண்ணை மூடிட்டு ஒரு செகண்ட்ல கீழ் படிஞ்சோம். ஆனா விலை மதிப்பில்லாத இந்த வேத புஸ்தகம், விலை மதிக்க முடியாத இந்த பொக்கிஷம் எத்தனையோ முறை உங்களை பத்தி உங்ககிட்ட பேசியும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்ன குறித்து சொல்லாத, அவரை குறிச்சு. கண்ணாடி முன்னாடி போய் நின்று தலை கலைஞ்சிருந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கார்ட்ட போய் ஏங்க தலை கலைஞ்சிருக்குதுங்க சீவுங்க சொல்றோம், உங்க தலை குறிச்சு தான் காமிக்குது. உங்க முகத்துல என்ன பாடு இருக்குது, என்ன கரை இருக்குது, அதை தான் காண்பிக்குது. உங்க ட்ரெஸ்ல என்ன பிரச்சனை அதை தான் காமிக்குது. அந்த 1000 ரூபாய் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது அது என்ன சொல்லுகிறதோ அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது யாரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் எனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சொன்ன உடனே நான் கீழ்படிச்சிட்டேன். கீழ்படிச்சுட்டு கரெக்டா இருக்கான்னு மறுபடியும் போய் செக் பண்றேன். அது ஓகேன்னு சொல்லிச்சுன்னா கிளம்பி வந்துட்டேன் நான். ஆனால் வேத புஸ்தகத்துக்கு முன்னாடி எனக்காவது கன்ஃபர்மேஷன் கேட்டீங்களா? வேத புஸ்தகம் எத்தனையோ முறை உன்னை குறித்து பேசுது. எத்தனையோ முறை நீ ராஜாவா இருக்கிற, நீ ஆசாரியனா இருக்கிற, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ உன் பாவத்தை உன்னை விட்டு நான் எடுத்து போட்டுட்டேன், உன் சாபத்தை நான் மன்னிச்சிட்டேன், நீ என்னுடையவள், நான் உன்னை மீட்டு கொண்ட, பரிசுத்த ஆவியினால நான் முத்திரை போட்டிருக்கிறேன், உன்னை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய தாசி, நீ தீர்க்கதரிசி, நீ சுவிசேஷகன், நீ அப்போஸ்தலன், நீ மெய்ப்பன், நீ போதகன், நீ எனக்காக வைராகியமாய் செயல்படக்கூடியவர். எத்தனையோ முறை ஆண்டவர் பேசினாரு. எத்தனையோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம மேல வந்துச்சு. எத்தனையோ வசனத்துல படிக்கும் போது, செய்தியில, சொப்பனத்துல ஆண்டவர் அநேக முறை பேசியும் நான் என்னை நம்பவே மாட்டேங்கிறேன். ஏதோ சம்திங் ராங், எங்கேயோ பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த கண்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட உணர்வில்லாம கடினமா இருக்கிறனே, என்ன குறித்து வேதம் சொல்லுகிறத ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறனே, அதை நான் விசுவாசிக்கவே மாட்டேங்கிறனே, திரும்ப திரும்ப பழைய கதையவே பேசுறனே, திரும்ப திரும்ப சிலுவையில இயேசு செய்த அந்த விடுதலையை மறுதலிச்சு நான் பேசிட்டு இருக்கிறனே, பிசாசுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறனே. இன்னைக்கு என்ன அந்த அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த கண்கள் என் உள்ளத்தை உடைக்கட்டும் ஆண்டவரே. என் உள்ளத்துக்குள்ள அந்த கசப்பை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இது ஒரு அருவருப்பா எனக்கு தோணட்டும். நான் நெகட்டிவா பேசும்போது எனக்கு ஒரு அருவருப்பாய் தோணட்டும். தாழ்வு மனப்பான்மையோடு நான் பேசும்போது எனக்கு அது கசப்பாய் தோணட்டும். நெகட்டிவான வார்த்தைகள் எனக்கு தகுதி இல்லை, எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் ஊழியத்துக்கு யோகியதை இல்லை, நான் பரிசுத்தம் கிடையாது என்ற குற்ற மனசாட்சி நம்மை ஆழ்த்தும் போது அது எனக்கு ஒரு அருவருப்பாய் தோணட்டும், அது எனக்கு கசப்பாய் தோணட்டும். பிசாசே, வேதம் சொல்லுகிறத நான் நம்புறேன், நீ பொய்யன், நீ பொய்க்கு பிதாவுமா இருக்கிற, இயேசுவின் நாமத்திலே சிந்தனை விட்டு வெளியே போ என்று சொல்லி உடனடியாக அதை விரட்டும்படி ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அதை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்த போகிறார். எத்தனை பேர் இந்த உணர்வு எனக்கு வேணும்னு சொல்லி விரும்புறீங்க? வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க சொன்னதை நான் நம்பவே மாட்டேங்கிறப்பா, என் மேல வச்சிருக்கிற திட்டங்களை நான் நம்பவே மாட்டேங்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயம் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீங்களோ நான் அப்படியே அதை விசுவாசிக்க போறேன் ஆண்டவரே. என் மேல இருக்கிற அதிகாரத்தை நான் விசுவாசிக்க போறேன், என் மேல இருக்கிற வல்லமையை விசுவாசிக்க போறேன், என் மேல விழுந்த அபிஷேகத்தினுடைய பவரை நான் விசுவாசிக்க போறேன், என் மேல இருக்கிற அழைப்பினுடைய பவரை நான் விசுவாசிக்க போறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பேதுரு இவர் தான் எழுதுறாரு. பேதுருக்கு எழுதின நிருபத்தை 2 பேதுரு 1:10 உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள், இப்படி செய்தால் நீங்க ஒரு காலும் இடரே போக மாட்டீங்க. இது அனுபவிச்சங்காட்டி தான் அங்க எழுதி வைக்கிறாரு. பிரியமானவர்களே, உங்க அழைப்பு என்ன? எதற்காக ஆண்டவர் உங்களை அழைச்சாரு?
எதற்காக உங்களை தெரிஞ்செடுத்தாரு, எதற்காக உங்களை சபையில வச்சிருக்கிறாரு, எதற்காக உங்க ஊழிய அபிஷேகத்தை கொடுத்தாரு, எதற்காக வரங்களை கொடுத்தாரு, உன்னுடைய காலிங் என்ன, உன்னுடைய டிபார்ட்மெண்ட் என்ன, உன்னுடைய அழைப்பு என்ன, அதுல ஒரு தெளிவுக்குள்ள வாங்கன்றாரு. அப்படி இல்லைன்னா இடறி போய் விடுவாய், இடறி போய் விடுவீங்க. எனக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு தெளிவை எனக்கு கொடுக்கும்படி என்ன நீங்க உடையுங்க ஆண்டவரே. ஏன் பலருக்கு தெளிவில்லை? கடின இருதயம், ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லை. எனக்கு பிரியமானதை சொல்லும் போது நான் ஏற்றுக்கொண்டுருவேன், எனக்கு பிரியம் இல்லாததை சொல்லும் போது நான் எதிர்த்து நிற்கிறேன். அங்க உடைக்கப்படணும். நிறைய பேருக்கு அதுதான், நமக்கு ஆதரவா நமக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னா உற்சாகமா இருக்கும். ஆனா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னா அதையும் ஏற்றுக்கொள்றதுக்கு உங்க மனசு எப்போ பக்குவப்படுதோ அந்த மனசுதான் உடைக்கப்பட்ட மனசு. அந்த மனசுதான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற மனசு. அந்த உள்ளத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் தனக்கு பிரியமாய் உபயோகப்படுத்தப்பட முடியும். அவர்கள் தான் தேவனால் வைராகியமாய் பயன்படுத்தப்பட முடியும். அதனாலதான் அந்த சுயமெல்லாம் சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய எல்லா சுயமும் சாகட்டும் ஆண்டவரே. நீங்க அப்படி ஒப்பு கொடுத்தால் இன்னைக்கு அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த கண்கள் இன்னைக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையாகிய தேவன், இன்னைக்கு வார்த்தை நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த கண்கள் உங்க உள்ளத்துல உடைக்கப்படாத இடத்துல, கடினமா இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல அது வேர் விட்டு இருக்குதோ, எவ்வளவு ஆழமான வேரா இருந்தாலும், எவ்வளவு உயரமான மரமா இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ராங்கான அஸ்திபாரமா இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியாய் இன்னைக்கு அதை உடைத்து போடும்படியாய் நீங்க விட்டு கொடுத்தா இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமையை காணப்போகிறீர்கள். மூணாவதாக வேகமாக வாசிங்க, 60வது வசனம். இப்போ மூணாவது கொஸ்டின். ஃபர்ஸ்ட், நீ இயேசுவோடு இருந்தவன், அவரை எனக்கு தெரியாது. நீயும் அவர்ல ஒருத்தன் இல்ல, நான் கிடையாது. மூணாவது, அவர்கள் என்ன சொல்றாரு? அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இயேசுவோடு இருந்தார். இப்ப சொல்றாரு பேதுரு, நீ சொல்லுகிறதை அறியேன். மத்தேயு சுவிசேஷத்துல வாசிங்கன்னா சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதல்ல இயேசுவை மறுதலிக்கிறான், அடுத்தது தன்னை குறிச்ச வெளிப்பாடு இல்ல, மூணாவது இயேசுவோடு உள்ள உறவை மறுதலிக்கிறான். இயேசுவோடு இருக்கிற உறவு மறுதலிக்கப்படும் போது அங்க இருதயம் உடைக்கப்பட வேண்டியது தேவையா இருக்கிறது. இயேசுவோடு நெருங்கி இருந்தாரு, அதை மறுதலிக்கிறான். இல்ல, அந்த ஐக்கியம் இல்ல. பிசாசோட தந்திரம். ஏதேன் தோட்டத்திலிருந்து உறவை முறிக்கிறது பிசாசோட வேலை. கச்சிதமா செய்யறான். முன்னாடிதான் சொல்றாரு, ஆண்டவரே உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி உங்களோட தான், நான் உங்களோட சாகிறதுக்கும் நான் தயார். அவர் சொல்றாரு, எனக்கு அவருக்கு எனக்கு உறவே இல்லைன்றார். பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யாததற்கு, மனம் கசந்து அழுது விடுதலை பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் அவரோடு உள்ள உறவு மறுதலிக்கப்பட்டே வருகிறது. பேதுரு அன்னைக்கு அதை அறிக்கை செய்கிறதன் மூலமாய் மறுதலிச்சார். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதன் மூலமாய் மறுதலித்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனோடு உள்ள உறவை எப்படியெல்லாம் மறுதலிக்கிறோம்? சாட்சி வாழ்க்கையில மறுதலிக்கிறோம். அவரோடு எனக்கு உறவை ஏற்படுத்துகிற ஜெப வாழ்க்கையில ஃபெயிலியர் மறுதலிக்கிறோம். அவரோடு எனக்கு உறவை ஏற்படுத்துகிற வேத வாசிப்பை கையிலே எடுக்கிறதுல மறுதலிக்கிறோம். தெரியாது. நீங்கள் நான் வாயில சொல்ல இயேசு எனக்கு தெரியாது, அதை சொல்லல. இங்க வந்து அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், நம்ம அப்படிதான் சொல்றோம். ஆனால் உறவை மறுதலிக்கிறோம். நான் அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு வேதத்தை தொட மாட்டேங்கிறேன். அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு ஜெபத்தில் அவரோட கனெக்ட் ஆக மாட்டேங்கிறேன். உண்மையை சொல்லுங்க, இன்னைக்கு இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோமே, பர்சனலா தேவனோடு உள்ள உறவுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனுக்கும் உங்களுக்கும் ரகசிய தொடர்பு எத்தனை பேருக்கு இருக்கிறது? அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் தேவனோடு நீங்க இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு. நடிக்க முடியாது. எவ்வளவு நாள் சபையை ஏமாத்துவோம்? நாங்களும் சில நேரத்தில் சொல்லுவோம், சில நேரத்தில் விட்டுருவோம். அவ்வளோதான் முடியும், அவ்வளோதான்.
நாட்கள் போயிட்டே இருக்கும். கர்த்தருடைய வருகையில் நீங்க கைவிடப்பட்டு போவீர்கள், வெக்கப்பட்டு போவீர்கள். தேவனோடு உள்ள உறவு நஷ்டப்பட்ட உடனே அதாமே நீ எங்க இருக்கிற போய் ஒளிஞ்சிருக்கான் நிர்வாணி. நீ தேவனோடு உள்ள உறவை நஷ்டப்பட்டா பிசாசு உங்களை நிர்வாணமாக்கிடுவான், அவமானப்படுத்திடுவான். பிசாசு உங்களை கேவலப்படுத்திடுவான், பாவம் செய்ய வைப்பான். அந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலை பெறணும்னா தேவனோடு உள்ள உறவில் இருக்க வேண்டும். தேவனோடு உறவு அவ்வளவு சீக்கிரமா நடக்காது. ஓகே, நின்று நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டு போய் இன்னைக்கெல்லாம் உங்களால் ஜெபம் பண்ண முடியாது. நின்று நான் கிரமமா பைபிளை வாசிக்க போறேன், இன்னைக்கு எழுதி தீர்மானம் பண்ணி டேட் போட்டு போங்க, நான் கீழே சைன் பண்ணி தரேன், உங்களால முடியாது. ஆனால் ஒன்று, இன்னைக்கு அந்த அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த கண்கள் உங்களை பார்த்து உங்க ஜெப வாழ்க்கையில் இருக்கிற தடைய, வேத வாசிப்பில் இருக்கிற தடைய, அவரோடு உள்ள ஐக்கியத்துல எங்க கடினமா இருக்குதோ அதை இன்னைக்கு உடைச்சு, அது அவ்வளவு கசப்பா இருக்குது, மனம் கசந்து இன்னைக்கு தேவ சமூகத்துல நீங்க அழுதா உங்களால ஜெபிக்காம இருக்கவே முடியாது, உங்களால வேதத்தை கையில் எடுக்க முடியாம இருக்கவே முடியாது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். வெளியில சொல்லலாம், ஆண்டவர் இன்னையிலிருந்து நான் வைராகியமா இருக்க போறேன், இன்னையிலிருந்து முழங்கால ஜெபிக்க போறேன், 21 நாள் ஃபாஸ்டிங், 7 நாள் ஃபாஸ்டிங், 3 நாள் ஃபாஸ்டிங், காலையில சாயங்காலம் 3 நேரம் டைம் டேபிள் போட்டு கரெக்டா செய்ய போறேன். பேதுரு சொல்றாரு, செத்தால் உங்களோடய சாகுறேன், உங்களோடய இருப்பேன். அல்ல அந்த அந்த அது என்னது வாக்குறுதிக்கு சமானம். சும்மா அப்படியே அடிச்சு விடுறது. நீங்க ஆண்டவர் சொல்ற, என்னால் அன்றி உன்னால் எதுவும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாம உங்களால ஜெபிக்க முடியாது, ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாம உங்களால துதிக்க முடியாது, ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாம உங்களால ஆராதிக்க முடியாது, ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாம உங்க இயேசுவை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த உறவுக்குள்ள நீங்க வரணும்னா இன்னைக்கு நீங்க உடைக்கப்படணும், மனம் கசந்து அழுகணும் தேவ சமூகத்துல. ஆண்டவரே, நான் கேட்குறேன், என்னால் ஜெபிக்கவே முடியலப்பான்னு எத்தனை பேர் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? நானும் போராடுறேன், என்னால் ஜெபிக்க முடியல, இல்லை என்னால் வேதத்தை தொட முடியலன்னு சொல்லி எத்தனை பேர் அழுது போராடி இருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட? கடன் பிரச்சனைக்காக எத்தனை பேர் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? வீட்டுக்காரருக்காக எத்தனை பேர் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? வேலைக்காக எத்தனை பேர் அழுது ஜெபம் பண்ணியிருக்கீங்க? அதுக்கெல்லாம் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீ தேவராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இதெல்லாம் உனக்கு கூட வரும். நீ அழுக வேண்டியதும் நீ போராட வேண்டியதும், என்னால உம்மோடு நெருங்கி இருக்க முடியலையாப்பா, அதற்காக அழுதுருந்தா இதெல்லாம் கூட வந்திருக்கும். ஆனா கூட வர்றதுக்கெல்லாம் அழுதுட்டு எதுக்கு அழுகணுமோ அதுக்கு அழுகல. பிசாசு ஏமாத்திட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த கண்கள் உங்களை உடைச்சு எதுக்கு அழுகணுமோ அதுக்கு அழுக வைக்க போகிறது, எதை தேடணுமோ அதை தேட வைக்க போகிறது. எத்தனை பேருக்கு விருப்பம் ஆண்டவரோடு நான் நெருங்கி இருக்கணும்? ஆண்டவரே, நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்கு வர்றோம், எனக்கு ஜெப வாஞ்சிக்காக ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை நிறைய வாசிக்கிறதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? இன்னைக்கு பாஸ்டர் வந்திருக்காரு, தீர்க்கதரிசி, நல்லா ஜெபிக்கணும், எனக்கு அதுக்காக உதவி செய்யுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இப்பவே லிஸ்ட்டை போட்டிருப்போம், இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, வேஸ்ட். சரி, நீங்க கேட்ட எல்லாமே இன்னைக்கு கிடைச்சிருச்சு, இன்னைக்கு மதியம் ஆண்டவர் வந்துட்டாரு, உங்க நிலைமை நரகத்துக்கு தான் போகணும். எல்லாமே பெற்று நீ நரகத்துக்கு போறதை விட, ஆண்டவரே உங்க சமூகம் தான் எனக்கு வேணும், ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் தேடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். பேதுருவை அப்படியே திரும்பி பார்த்தாரு பாருங்க, உடைக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். 3 இடத்துலையும் 3 விஷயத்திலையும் உடைக்கிறார் ஆண்டவர். நீ என்ன மறுதலிச்சு இல்லை அங்க உட, நீ உன்னையே தெரியல அங்கேயும் உடைக்கிறாரு, என்னோட உள்ள உறவை நீ மறுதலிக்கல அங்கேயும் உடைக்கிறாரு. ஒரே பார்வை தான், உடைக்கப்பட வேண்டிய எல்லாம் உடைக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றேன், ஆண்டவருடைய ஒரே பார்வை 1000 பிரச்சனையா இருந்தாலும் அத்தனையும் உடைக்கிறதுக்கு அதுக்கு வல்லமை உள்ளது. உங்களுடைய 1000 பிரச்சனைகளுக்கு அவருடைய ஒரு பார்வை போதும், உங்களுடைய 1000 கவலைகளுக்கு அவருடைய ஒரு பார்வை போதும். உடைச்சிட்டாரு, சுக்குநூறு ஆக்கிட்டாரு. இப்ப இயேசு சிலுவைக்கு போறாரு, அடிக்கப்பட்டாரு, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பேதுருவை தேடி மறுபடியும் வந்துட்டாரு. பேதுருவை தேடி வந்து அவர் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து வாசிங்களா அந்த வசனத்தை? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் போஜனம் தின்ன பின்பு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய். இப்ப பாருங்க, சீமோனை அதிகமா உடைச்சிருக்கிறாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு, யார் அதிகமா உடைக்கப்படுறாங்களோ அவன் கண்டிப்பா என்னை அதிகமா நேசிப்பான். இப்ப வந்துட்டாரு, யாருக்கிட்ட கேட்கல, சீமோனை பிடிச்சிட்டாரு. இவங்க எல்லாத்தையும் விட நீ என்ன நேசிக்கிறியா? அவருடைய எதிர்பார்ப்பு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை நம்மகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, எத்தனையோ கிறிஸ்தவங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாத்தையும் விட ஆண்டவரை ரொம்ப நேசிக்கணும்னு அவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அது புரியுது? நான் அவரை நேசிக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவர் உடைச்சிருக்கிறாரு. எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னை நீ நேசிக்க முடியாமல் இருந்தாயோ அங்கெல்லாம் நான் உடைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உடைச்சாரு. அப்படி உடைச்சதுனாலதான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன். எகைன் ரெண்டாவது நேசிக்கிறேன். எகைன் மூணாவது உடைஞ்சு அழுகிறான், மறுபடியும் உடைகிறான் இல்லையா? உடைக்கப்பட்டவர்கள் உடைந்து கொண்டே இருப்பார்கள். கடினமா இருக்கிறவர்கள் எத்தனை வருஷமானாலும் கடினமா தான் இருப்பார்கள். நீ ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்தில் உடைக்கப்பட்டா அதுக்கப்புறம் உன்னை ஒரு கொஸ்டின் கேட்டாலும் சரி, அல்லது நீ பாவம் பண்ணாலும் சரி, இமீடியட்டா அது உடையும். இமீடியட்டா ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கதறுவீங்க, இமீடியட்டா தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுவீங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் உடைக்கவே படலைன்னா எத்தனை வருஷம் சில மாதிரி உட்காந்துருப்போம், அப்படியே உட்காந்துருப்போம். அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. பேதுரு சொல்றான், இவர் யாருன்னே தெரியாது, மறுதளிச்சான். இங்க சொல்றான், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன். ரெண்டாவது, நான் யாருன்னு தெரியாது, என்னோட அழைப்பு தெரியாது, நான் அவன் கிடையாது, அவனையே மறுதளிக்கிறான். இங்க மறுபடியும் ரெண்டாவது சொல்றான், நான் உங்களை நேசிக்கிறேன். மூணாவது, அவருக்கு எனக்கு உறவே இல்லை, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினா இங்க உடஞ்சு அழுக ஆரம்பிச்சிட்டு, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட உள்ளங்களை தேடுகிறார். நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உங்களை விரும்புகிற ஆண்டவரே, உண்மை பிரியப்படுத்துறது தான் என் வாழ்க்கை ஆண்டவரே. என்னை உடையுங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கசப்பான விஷயங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தா அப்படிப்பட்டவனுடைய கையில் நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. மத்தேயுல சொல்றாரு, பரலோகத்தின் திறவுகோல்கள் நான் உனக்கு தர்றேன். நீ பூமியில எதை கட்டுறியோ அது பரலோகத்துல கட்டப்படும், இங்கே நீ எதை கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும் அப்படின்றாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகர் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, அநேகர் ஊழிய அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. நாங்கள் அநேக முறை பலரிடத்திலையும் பர்சனலாக நாங்கள் பேசியிருக்கிறோம். ஊழியம் என்பது ஏதோ சும்மா நின்று பிரசங்கம் பண்றது அல்ல. நீ உடைக்கப்படாம தேவ சமூகத்துக்கு வர முடியாது. ஒரு சாதாரண பந்தி விசாரணை செய்யறதா இருக்கலாம், சாதாரண சர்ச்சை கிளீன் பண்றதா இருக்கலாம், சண்டே கிளாஸ் எடுக்கிறதா இருக்கலாம், யூத் மீட்டிங் எடுக்கிறதா இருக்கலாம், வர்ஷிப் பண்றதா இருக்கலாம், கீபோர்டு போடுறதா இருக்கலாம். நீ உடைக்கப்படாமல் தேவன் உனக்குள் இருந்து வெளிப்பட முடியாது. நீ உடைக்கப்படாம நீ ஆராதிச்சு அது வேஸ்ட். நீ உடைக்கப்படாம நீ பிரசங்கம் பண்ண அது வேஸ்ட். நீ உடைக்கப்படாம ஆலயத்துல எந்த காரியத்தை செஞ்சாலும் அது வேஸ்ட். ஆனா நீ உடைக்கப்பட்டால் என் ஆடுகளை மேய்ப்பாக சாவிய கையில கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ உடைக்கப்பட்ட மனிதர்களை தேடி பொறுப்புகள் வரும், உடைக்கப்பட்ட மனிதர்களை தேடி சபைகள் வரும், உடைக்கப்பட்ட மனிதர்களை வைத்துதான் எழுப்புதலை ஆண்டவர் செய்வாரு. நீயே உடைக்கப்படாம ஆண்டவர் உங்களை பயன்படுத்தவே முடியாது. பேதுரு அவ்வளவு உடைக்கப்பட்டு, நான் நேசிக்கிற ஆண்டவரு, நான் நேசிக்கிற ஆண்டவரு, நீங்க தான் எனக்கு முக்கிய ஆண்டவரு, ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர், ஓ இந்த இடம் தான் எனக்கு தகுதியான இடம், அபிஷேகத்தால நிரப்புறாரு பாருங்க. அந்த பாத்திரம் நிரம்பி வழி ஆரம்பிச்சது, அக்கினி மயமான நாவுகள் அங்க வெளிப்பட ஆரம்பிச்சது. பேதுரு எழுந்து பேச ஆரம்பிச்சான் பாருங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். சபையில முதல் பிரசங்கமே பேதுருடைய பிரசங்கம். நீ எத்தனை முறை மறுதலிச்சிருந்தாலும் நீ உடைக்கப்படுவதற்கு நீ ஒப்பு கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். இன்னைக்கு கூட நீங்க அபிஷேகம் பெறாததுக்கு காரணம், எங்கேயோ நீ உடைக்கப்படல, எங்கேயோ நீ கடினமா இருக்கிற, எங்கேயோ நீ விட்டு கொடுக்கல, எங்கேயோ கல்லு மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உனக்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உணர்வை கொடுக்க போகிறாரு. அந்த உணர்வுள்ள இருதயம் உனக்குள்ள வரும் பொழுது நீ மனம் கசந்து அழுக போகிற, உன்னையும் அறியாம சொல்ல போற, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்க போற ஆண்டவரே. அது உதட்ட அளவில் அல்ல, அது மூளை அளவில் அல்ல, அது உடைக்கப்பட்ட உள்ளத்திலிருந்து வருகிற அது வெளிப்பாடாய் மாறும். அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறவர்களை தேவன் வைராகியமாய் பயன்படுத்த போகிறார். கடைசி கால எழுப்புதலுக்கு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிற அநேகர் தேவை. கடைசி கால எழுப்புதலுக்கு
இருக்கிறார். அப்படிப்பட்ட சாதாரண ஊழியமா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஒரு அபிஷேக தைலம் அவங்க மேல வந்துச்சு. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, சும்மா அந்த அந்நிய பாஷை பேசுறதுக்கு, குதிக்கிறதுக்கு, ஆடுறதுக்கு இதோட என்னுடைய அபிஷேகம் நின்ற கூடாது ஆண்டவரே. பேதுருக்குள்ள அந்த அபிஷேகம் வந்த உடனே குடிக்கிற மாதிரி உருண்டாங்க, பிறண்டாங்க. மத்தவெல்லாம் பலதை சொல்றான், அபிஷேகத்துக்கு விரோதமா பேசுறான், பேசாமருன்னு சொல்றான். பேதுரு எந்திரிச்சு நின்னு சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி இவன் குடிச்சவன் கிடையாது. இது யோவேல் தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து, அவர்தான் இங்க பூமிக்கு வந்தார் என்று சொல்லி ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்றாரு. 3000 பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட தைரியம் பேதுருக்கு வந்தது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அபிஷேகம் பண்ண போறாரு. அந்த அபிஷேகம் சாதாரணமா இருக்க போறது கிடையாது. பேதுரு மாதிரி உங்களை பயன்படுத்த போகிறார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு வாஞ்ச அப்படியே துள்ளி குதிச்சு அந்நிய பாஷையோட நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுற மாதிரி எனக்கு கூட அந்த அபிஷேகம் வெளிப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 3000 பேர் அல்ல, லட்சக்கணக்கான ஜனங்களை உங்கள் மூலமாய் தொடுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஜாதிகளின் திரள் கூட்டம் உங்களை தேடி வரும். மந்தை பெருகிறது போல சபை பெருக ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தரும் சபையில லீடர்ஸா நீங்க எழும்ப ஆரம்பிப்பீங்க. நீங்க கை வச்சா வியாதிகள் சுகமாகும். பேதுரும் யோவானும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஜெப ஆலயத்துக்கு போனா ஒருத்தன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். வருஷங்களா அவனுக்கு தெரியும், வருஷங்களா அறிமுகம். பட் இப்ப வந்த பேதுரு வேற, இப்ப வந்த யோவான் வேற. வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல, இயேசுவின் நாமத்துல எழும்புன்னு சொன்ன உடனே சப்பானி எழும்பினது உண்மை என்றால் அதே அபிஷேக தைலம் உங்க மேல போட்டு நீ வெறுமனே அந்நிய பாஷை பேசி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு அல்ல, நீ சுகமளிக்கிற வல்லமை கட்டவிழ்க்கும்படி, சூப்பர் நேச்சுரல் பவர் வெளிப்படும்படி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஹீலிங், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலைகள் இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு நீ சாட்சியாய் மாற போகிறாய். இயேசுவே கர்த்தர் என்பதற்கு நீ வெளிரங்கமான சாட்சியாய் மாற போகிறார். யாரெல்லாம் இயேசுவை மறுதலிக்கிறார்களோ அவர்களுக்கு இவரே மெய்யான தேவன் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்கும்படி சில பேதுருக்களை ஆண்டவர் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். பேதுருவே, நீ ஃபெயிலியர் நீ நினைச்சிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கை ஃபெயிலியர் நீ நினைச்சிட்டு இருக்கிற. அநேக முறை ஃபெயிலியரான பேதுருவை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினாரோ இந்த சபையில ஃபெயிலியரான அநேகர் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஒதுக்கப்பட்ட அநேகர் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். இன்னைக்கு அதை பிடிச்சு எந்திரிச்சு நீ மேல வர்றதுக்கு தயார் என்றால் இன்னைக்கு ஒரு அபிஷேக தைலம் உங்க மேல விழுக போகிறது. இன்னைக்கு ஒரு அபிஷேகம் மேல விழுக போகிறது. அதுக்கு பிற்பாடு பேதுரு சும்மா இருக்க முடியல. பேதுருவை அடக்க யாராலும் முடியல. பேதுருவே, இன்னைக்கு லாஸ்ட் சான்ஸ், நீ பிடிச்சு எடுத்துக்கோ. இனி நீ செயல்படுகிற நேரம் வந்துருச்சு. இனி பல வருஷம் நீ விசுவாசியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அல்ல, நீ விசுவாசியா உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறதுக்கு அல்ல, நீ எழும்பி போரடிக்கிறதற்கு கிதியோனை போல ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். செயல்பட போகிறீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாம், முந்தின அதிகாரங்கள் எல்லாம் பேதுருவை மையப்படுத்தி வருகிறது. பேதுரு சிறைச்சாலைக்குள் இருந்தா, தூதன் அங்க இறங்கினா, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி அவர் மேல அன்பு வைத்து நீ அறிக்கை செய்தது உண்மைதான். நீ சிறைச்சாலைக்குள் இருந்தாலும் உனக்காக தூதனை அனுப்புவார் ஆண்டவர். நீ கட்டப்பட்டிருக்கலாம், உனக்காக தூதனை அனுப்புவார். உனக்காக செயல்படுகிற ஒரு தேவன் உண்டு. நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரேன்னு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நீ உண்மையா நின்றால் உன்னுடைய எல்லா நெருக்கத்திலையும் உனக்காக இறங்கி வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். சிறைச்சாலை கதவுகள் திறக்கும், வாசல்கள் ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், யாரெல்லாம் உடைக்கப்படுறீங்களோ, யாரெல்லாம் மனம் கசந்து அழுகிறீங்களோ, யாரெல்லாம் அபிஷேகத்தால நிரப்பப்படுறீங்களோ, இனி இரும்பு கதவுகள், நீ போய் ஜெபிக்க வேண்டாம், நீ போய் தட்ட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், உனக்கு எதிராக எத்தனை காவலை வச்சிருந்தாலும், எத்தனை கேட்ட போட்டாலும் ஆண்டவர் சொல்ற 2024 கதவுகள் திறக்கப்பட போகிறது. வெண்கல கதவுகள் உடையும், இருப்பு தாழ்பால்கள் நொறுங்கும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை நான் உனக்கு தருவேன். நீ அபிஷேகத்துல ஜெபிச்சு நீ போனாலே ஆட்டோமேட்டிக்கா டோர் திறக்கும். இதுவரை அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஆவிக்குரிய மண்டலம் திறக்கப்படுகிறது. நீ அனாதை அல்ல, நீ திக்கற்றவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல. ஒரு தேவன் உனக்குள் இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கை உனக்குள் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு உனக்குள் இருக்கிறார். ஓ, கர்த்தருடைய வல்லமை உனக்குள் இருக்கிறது. உலகத்தில் இருப்பவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவர். நீ உன்னை குறித்து சரியான வெளிப்பாடோடு எழும்பு இயேசுவின் நாமத்தினால. ஓ, பழைய ஏற்பாடு அல்ல, இது புதிய உடன்படிக்கையின் ஊழியம். இது எழுத்திற்குரியதல்ல, இது ஆவிக்குரியது. இது எழுத்திற்குரியதல்ல, இது புது
இல்லையோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு அந்த இயேசு உங்களை திரும்பி பார்க்கிறார், இயேசு திரும்பி பார்க்கிறார். பேதுரு 3 முறை மறுதலிச்சு உட்கார்ந்த உடனே அப்படியே இயேசு அவனை திரும்பி பார்த்தார். இன்னைக்கு எத்தனை பேரு அந்த திரும்பி பார்க்கிற இயேசுவோட முகத்தை பார்க்க போறீங்க? எத்தனை பேர் அந்த அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த கண்களை பார்க்க போறீங்க? அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்க